கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரின் இன்றைய இறைவாக்கு மிக சிறப்பாக வித்தியாசமான ஒரு இறைவாக்கு. நீங்கள் திருமண வீட்டிற்கோ அல்லது வேறு வைபவத்திற்கோ சென்றால் முதன்மையான இருக்கையை முதலில் போய் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அமர்ந்து கொள்ள வேண்டாம். மாறாக உங்களை விட உயர்ந்தவர் ஒருவரை அவர் அழைத்திருக்கலாம். அப்போது நீங்கள் வெட்கி தலைகுனிந்து போக வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் கடைசி இடத்தில் சென்று அமருங்கள். ஆண்டவர் இந்த இறைவாக்கின் வழியாய் கிறிஸ்து ஆண்டவர் எவ்வாறு மனிதனாக இறங்கி வந்து தன்னுடைய சிலுவை சாபம் மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டாரோ, அவ்வாறே உயர்ந்தவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளாமல், தாங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், பணத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், படைபலத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எளியவர்களோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக யாருமே அழைக்கப்படாத மனிதர்களோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது அந்தஸ்துக்கு கீழே இருக்கின்ற மனிதர்களோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தகுதிக்கு சமமாக இல்லாத மனிதர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏழைகளுக்கும் எளியவர்கள் சார்பாகவும் கைவிடப்பட்டவர்கள் சார்பாகவும் கடவுள் நிற்கிறார். கடவுள் பலவீனர்கள் சார்பாக, ஏழைகளின் சார்பாக நிற்கிறார். எனவே ஏழைகளின் சார்பாகவும் பலவீனர்களின் சார்பாகவும் கடவுள் நிற்பதனால் நாமும் நம்முடைய அடையாளத்தை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூப்பிடுகிறார் ஆண்டவர். நாம் உயர்ந்த இடத்திலும் பணக்கார இடத்திலும் அமர்ந்து கொண்டு எளியவர்களோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மேசையில் வரி தண்டுவோரோடும் பாவிகளோடும் நாம் அமரவில்லை என்றால், அமர பிடிக்கவில்லை என்றால், நாம் இயேசுவின் மேஜையில் அமர்ந்து உணவருந்த முடியாது என்பதுதான். எனவே நம்மை சுற்றி இருக்கின்ற ஏழைகள் இன்று ஏராளமாக இருக்கிறார்கள். கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நோயாளர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களில் நம்மையே அடையாளப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நேரத்தை, காலத்தை இவர்களை ஊக்குவிப்பதன் வழியாய், வளர்ப்பதன் வழியாய் நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நாம் உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதை விட ஏழைகளோடு ஏழைகளாய் இருப்பவர்கள் என்று காட்டிக்கொள்வதில்தான் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. புனித அன்னை தெரசா இதைதான் செய்தார்கள். இன்றும் ஏராளமான புனித மக்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை செய்தால் நாமும் இயேசுவின் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். என் கடவுள் ஏழையின் சார்பாக இருக்கிறார், எளியவர்களின் சார்பாக இருக்கிறார், ஒடுக்கப்பட்டவரின் சார்பாக இருக்கிறார் என்று நாங்கள் இன்று நாளிலே அறிந்து கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
உமது அருளாலும் வல்லமையினாலும் எங்களை ஆசீர்வதியும். உமது அரவணைப்பினால் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் சார்பாக நிற்கவும், சார்பாக நிற்கின்ற போது எங்களை விட பலவீனமானவர்களை நாங்கள் உதறி தள்ளிவிடாமல் எங்களை காத்தருளும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.